தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 1,15,00,000 குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு. திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சரவணன் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப கூர்மையான விமர்சனங்களை இந்த முறை நெல்லை பேச்சில் பிரதமர் வெளிப்படுத்தி இருக்கிறார். திமுக தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. திமுகவை தமிழ்நாட்டில் இனி தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு திமுகவினர் கேட்கிறாங்க. அந்த தீர்மானம் தொடர்பான விவாதத்தில் பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு விமர்சிக்கிறாரு. இந்தி வேறு தமிழ்நாடு வேறுன்னு பிளவு ஏற்படுத்த திமுக முயற்சிக்குது. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு எல் முருகனை இந்தி பேசும் மாநிலங்களிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக்கி நாங்கள் மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. பிளவை தூண்டுறீங்க, ரெண்டாவது வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறீங்க, அதனால உங்களை அகற்றணும் அப்படிங்கிறது பிரதமருடைய சவாலா இருக்கு. இல்ல, இப்போ இந்தியாவுடைய பிரதமர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு பொய்யை பேசி இருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டுல ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். எங்களுடைய நிதி அமைச்சர் தெளிவாக சட்டசபையிலேயே விளக்கம் கொடுத்தாரு. எப்படி இவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் வேற, தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் வேற அப்படின்றத தெளிவாக விளக்கி இருக்கிறாரு. அப்படி விளக்கிய பிறகும் பிரதமர் இப்படி பேசுவது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. பிரதமருக்கு யார் இப்படி பொய்யான தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இப்போ அதை தாண்டி ஆனா உங்களுக்கு வசதி இல்லையா? அது அரசியல் ரீதியாக, தேர்தல் அரசியல் ரீதியாக உங்களுக்கு வசதி இல்லையா? உங்களுக்கும் பாஜகவுக்குமான எதிர்ப்பு நிலை கூர்மைப்படுத்தப்பட்டு அது உங்களுக்கு வாக்குகளாக மாறாதா? அதிமுக பின்னுக்கு தள்ளி அந்த மாதிரி ஒரு சூழல் உருவானா உங்களுக்கு வசதி தானே? இல்ல, இப்போ இது நம்ம இப்ப பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இது வெறும் வாக்கரசியல், ஓட்டரசியலை மட்டுமே கருத்தில் கொண்டு அல்ல. பாஜகவை எதிர்ப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சித்தாந்த ரீதியான எதிரிகள் பாஜகவினர். இப்ப சொல்றாரு இல்லையா, இந்தியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது தேர்தலில் நிக்க வைங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள்னு சொல்றாங்க. திருமதி நிர்மலா சீதாராமனும் திரு ஜெய்சங்கர் அவர்களும். அவங்களை தமிழ்நாட்டில் நிக்க வைங்க, பார்ப்போம் பாஜகவிற்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது அப்படின்றத பார்ப்போம். மாநிலங்களவையில தேர்ந்தெடுக்கிற அப்புறம் இந்திய மக்கள் அங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்ப திருப்பி ஆனா திருப்பூர், தூத்துக்குடி, நெல்லை பொதுக்கூட்டங்கள்ல திரு மோடியுடைய பேச்சை கேட்பதற்கான கூட்டம் வாக்குகளா மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஓட்டு போட்டா கூட அவங்க எந்த தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப திருப்பூர்ல போய் பேசியிருக்காரு. திருப்பூர்ல அந்த பனியன் தொழிற்சாலை நலிவடைந்ததற்கு ஒரே காரணம் யாருன்னா பாஜக அரசுடைய அந்த கொள்கைகள் தான். எத்தனை முறை சொல்லியும் அவர்கள் அந்த எந்த மாற்றாம பங்களாதேஷில இருந்து வரக்கூடிய ஏற்றுமதியில இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த துணிகளுக்கு வரியை போடாம அந்த தொழிலையே, அந்த நகரமே நலிந்து போனதுக்கு ஒரே காரணம் பாஜக அரசுடைய கொள்கைகள். இப்ப தூத்துக்குடியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புயலால பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க போயிருக்காரு. எப்படி அவர் பிரதமரால ஒரு 5 பைசா கொடுக்க முடியல? பாதிக்கப்பட்ட புயலால பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு 5 பைசா நிவாரணம் ஒன்றிய அரசால கொடுக்க முடியல. குஜராத்துக்கு 1000 கோடி அப்படியே அள்ளி கொடுக்க முடிகிறது. ஒரு 5 பைசா கொடுக்க முடியல. இங்க போய் அரசியல் பேசினா அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இப்படி குறைந்தபட்ச புரிதலே இல்லாமல் யார் இவருக்கு இப்படி எல்லாம் எழுதி கொடுக்கிறா அப்படின்ற அந்த கேள்வி எழுகிறது. பாஜக வளர்ந்திருக்குன்னு சொல்றாரு தமிழ்நாட்டுல திரு மோடி. பாஜக எங்க வளர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ட்விட்டர்ல வளர்ந்திருக்கு, கருத்து கணிப்புகள்ல வளர்ந்திருக்கு, கருத்து திணிப்புகள்ல வளர்ந்திருக்கே தவிர மக்களுடைய மனங்களிலே வளர்ந்திருக்கிறதா? இப்போ என்னன்னா, ஒரே சின்ன விஷயம், இது 2 விஷயங்கள் என்னன்னா, ஒண்ணு தமிழ்நாட்டிற்காக திமுக மேல குறை சொல்லக்கூடிய இவர்கள் தமிழ்நாட்டிற்காக ஒரு அருமையான வாய்ப்பு வந்துச்சு. இது இப்படி இருக்கு, தமிழ்நாட்டுல 2 இது வந்திருக்கு அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியாக யோசிப்போம். நம்ம அரசியல் கட்சியாக இப்படி ஒரு மோசமான புயல் வந்திருக்குன்னா என்ன செய்திருக்கணும்? ஒன்றிய அரசு உடனடியாக களம் இறங்கி நாங்கள் 5000 கோடி ரூபாயை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறோம், இவங்களுக்கு கொடுக்கிறோம், மக்களுக்கு கொடுக்கிறோம்னு சொல்லி கொடுத்திருந்தார்கள் என்றால் அப்போ ஏதாவது ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். சின்ன கருத்து, இன்னொரு சின்ன கருத்து முடிச்சிடுறேன். எய்ம்ஸ் 15 எய்ம்ஸ் இந்தியா முழுக்க தொடங்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல தொடங்கப்படாத வெறும் 18 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே எய்ம்ஸ் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கு.
இப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்து இருக்கிறது அப்படின்னா யார் ஏற்றுக்கொள்வாய்? இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய பாஜக எப்படி வளரும்? நன்றி திரு சரவணன், இணைப்பில் வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்தது. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 1,15,00,000 குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு.